VBS 2026 நமது இறுதி நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நமது ஆயர் அவர்கள் ஜெபித்து நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். அமைதியாக ஜெபம் செய்வோம். ஜெபம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, 2026 ஆண்டினுடைய அருமையான இந்த விடுமுறை வேதாகமத்தினுடைய நிறைவு நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 நாட்கள் நாங்கள் சுவாமி ஆயத்தம் என்கிற தலைப்பிலே பல்வேறு தலைப்பில் ஒரு நாளும் தியானிக்கத்தக்கதாகவும் அருமையான சுவாமி அருமையான இந்த டீச்சர்ஸ்கள் வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட கதைகளுடைய வெளிப்பாடாகவும் பாடல்களுடைய வெளிப்பாடாகவும் சுவாமி கற்றிருந்திருக்கிற இந்த காரியங்களை அருமையான வந்திருக்கின்ற பெற்றோர்கள் முன்னிலையிலே நாங்கள் வெளிக்காட்டவும் இன்னுமாக சுவாமி மகிழவும் இன்னும் ஒரு வாய்ப்பையும் ஆண்டையும் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிற சுவாமி. தொடர்ந்து இந்த நாள் வரையிலோடு பயணித்திருக்கிற அன்பு இயக்குனர் பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துகிறோம். பயிற்றுவித்த ஆசைகளுக்காக நம்முடைய சமூகத்துகிற சுவாமி. அனுப்பி வைத்திருக்கிற பெற்றோர்களுக்காக நம்முடைய சமூகத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அதற்குண்டான பலனை அவருடைய வாழ்க்கையிலே சுவாமி தொடர்ந்து வாழ முறக்காத வண்ணமாக தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் கூட தயவான் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரம் சுவாமி அந்த நிகழ்வுடைய தொடக்கம் முதல் நிறைவு வரை ஆண்டவரே வணங்காத பிரசனம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கூட தயவான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் அவருடைய கிருபைகளையும் மேன்மைகளையும் தாரும். வியாமரை மைந்தன் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். VBS நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகள், சபையில் நிறைய புதுமுகங்கள் நிறைய வந்திருக்கீங்க. காடையூர்லேருந்து ரத்த சொந்தங்கள் நிறைய வந்திருக்கீங்க. குழந்தைகள் எல்லாம் திரளாக வந்திருந்து நம்மளுடைய குழந்தைகள் நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டுகொள்ள வந்திருக்கிறீர்கள். அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே VBS சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதற்கு முதல் காரணம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒத்துழைப்பு. அதற்காக தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக அனைவரும் திரளாக கொடுத்தீர்கள், மனமும் வந்து செய்தீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர்ஸ் 3 பேரும், ரிதன்யா வாங்க, ஜெனி, ரூபி, இவங்க 3 பேரும் சிறப்பாக இந்த 7 நாளும் நம்மளுக்கு நல்ல பாட்டு, நல்ல கதை, மிஷனரி ஸ்டோரி, நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கைத்தட்டுறதுலேருந்தே தெரியுது இவங்க நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இயக்குனர் அவர்களுக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக மிகுந்த நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஃபர்ஸ்ட் டைம் இது. ஐயா நிறைய சொல்லிட்டார் செய்தியிலேயே, இருந்தாலும் இவங்க இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனாலும் அவங்களுடைய செய்தி, அவங்களுடைய ப்ரேயர், அவங்களுடைய டிசிப்ளின் எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாலிப பிராயத்தில் இருந்தது மிகச் சிறப்பு. இப்பொழுது அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவார்கள். இந்நிகழ்ச்சிக்கு நமது ஜஸ்டின் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நமது சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. VBS 2026 ஆயத்தமா என்ற தலைப்பில் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி வச்ச பேரண்ட்ஸ் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? டீச்சர்ஸ், ஆர் யூ ரெடி? சவுண்டே காணோம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ், ஆர் யூ ரெடி? டீச்சர்ஸ், ஆர் யூ ரெடி? ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி? சரி, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய VBSோட தீம் தெரியும். ஆனால் இங்கே வந்திருக்கிற நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம VBS தீம் தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால் VBS தீம் என்ன?
எங்க இருக்கு? இங்கே அந்த வசனம் சொல்லுங்க எல்லாரும். மத்தேயு. ஓகே, நம்ம இப்போ டான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? முதலாவதாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே காங்கேயம் திருச்சபையிலிருந்து எங்களை அனுப்பி வைத்து எங்களுடைய ஆயர் ஜஸ்டினையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இங்கே இருக்க எங்கள் ஐயா அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டிசி மெம்பர்ஸ் அண்ட் பிசி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஹலோ 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 சண்டே கிளாஸ் இன்சார்ஜ் ஃப்ளோரா ஆண்டி அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் சபை மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக முதலாவது செமி கிளாசிக்கல் டான்ஸ் வெல்கம் டான்ஸ் பை கேர்ள்ஸ். வாங்க. நடனமாடிய நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு கைத்தட்டல கொடுத்துடலாமா? பலத்த கரதோஷங்கள். பேரண்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிங்க, அதே போல் என்கரேஜ் பண்ணி அவங்கள டான்ஸ்க்கும் என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்ததான் நம்மளோட குட்டி செல்லங்கள் கிண்டர்ஸ் சின்ன தம்பி சின்ன தங்கைங்கிற டான்ஸுக்கு ஆட போகிறாங்க. கிண்டர் குட்டீஸ் வாங்க 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 ஓடி வாங்க.
Are you ready? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? இவர்களை வகுப்பில் அமர வைப்பதே மிக பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இருந்தாலும் சிறப்பாக கற்றுக்கொண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரவோசை எழுப்பலாம். நீங்கள் விசேஷித்தராய் இருக்கீங்கள். லூக்கா 12:7. வாக்கியம் பூமியும் இச்சித்தார் மத்தியிலும் மக்கு லுக்கா ஓவர் ராபோர்ட்டில் ஓவர் ஒன்றுகளின் அழகாக நடனமாடி வசனம் கூறிய கிண்டர் குழந்தைகளுக்கு நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்தது என்னை தேடி வந்தார் பிகினர் டான்ஸ். என்னை தேடி வந்தார், என் பாவம் நீக்கி மீட்டார், புது வாழ்வு எனக்கு தந்தார், நான் பாடுவேன் ஆடுவேன். உள்ளத்துல ஒரு சந்தோஷம்
பிள்ளைங்களே உங்கள் பெற்றோர்கள் கற்றல்கள் பிள்ளைங்களே எபேசியர் 4:1 எல்லாம் உற்சாகமாக கை தட்டிடலாமா நம்மளுடைய பிள்ளைகள் உற்சாகமாக. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். யோவான் 8:31. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியாய் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கோள் என்று சகோதரன் சொல்லுகிறார். ஏசாயா 41:6. அருமையாக பாடல் பாடி ஆட்டமாடி வசனம் சூப்பராக சொல்ல நம்மளுடைய பிகினர் குட்டீஸ்க்கு ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுத்துடலாமா? அடுத்ததாக நம்ம மத்தியில் மிடிலர் கிட்ஸ் வாங்க. One, two, three, go, go. Are you ready? Wow. Here we go. Ho! இவனுங்களா இங்க வந்தானுங்க. வாடா டே சினிமாக்கு போலாம். கிரிக்கெட் விளையாட போலாம்டா. கிரிக்கெட் விளையாட போலாம்டா. வேணாம்டா சினிமாக்கே போலாம்டா. கிரிக்கெட் தான் விளையாடணும். சினிமாக்கே போலாம்டா. சரி தருண் எங்க? தருண் இங்க தான்டா இருந்தான். தருண் எங்கடா? அத்த காணோம். ஃபோன் பண்ணலாம்டா. ஃபோன் பண்ணடா. ஹலோ தருண். ஏன்டா? டேய் எங்கடா இருக்க? டேய் வீட்ல இருக்கேன்டா. சரி சீக்கிரமா வாடா கிரிக்கெட் விளையாடலாம். வரேன்டா. சீக்கிரம் வாடா டேய். வந்துடுறேன். யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. யார் நீங்க? நான் தான் ஏசு. நீ தான் பேச. ஏசப்பா வந்திருக்காரா? உட்காருங்க ஏசப்பா. ஏசப்பா நான் உங்களுக்கு சுட்டி டிவி போட்டு விடுறேன். நான் தான் டோரா. நான் தான் புஜ்ஜி. காடு மலை ஏரி டோராவோட வீடு. ஏசப்பா நான் உங்களுக்கு நியூஸ் போடுறேன். இன்றைய முக்கிய செய்திகள். ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுத்ததால் இளம் வாலிபர் பலி. ஏசப்பா உங்களுக்கு தெரியாத நியூஸா? நான் உங்களுக்கு சீரியல் போடுறேன். என்னடா அது, எல்லாரும் சாப்பிட வராங்க, இன்னும் அந்த அத்தை என்ன செய்கிறதுன்னு சொல்லவே இல்லை. போய் கேட்கலாம். அத்தை என்னங்க அத்தை செய்கிறது சட்னி இன்னைக்கு? உனக்கு பிடிச்ச சட்னி செஞ்சுக்கப்பா. எதெடுத்தாலும் லேட்டாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எப்போ போவீங்க? டே தருண் எங்கடா இருக்கிற? டே நான் ஏசப்பா வந்திருக்காரு, வீட்டில் இருக்கேன். சீக்கிரம் வாடா. டே ஏசப்பாவை தாட்டிட்டு வந்துடுறேன்டா. சீக்கிரம் தாட்டி விட்டு வாடா. வந்துடுறேன். ஏசப்பா நீங்கள் எப்போ போவீங்க? ஹலோ ஃபோனே ஆன் பண்ணல. சொல்கிறா. ஹலோ தருண் சொல்கிறா.
டேய் வாடா மேட்ச்சுக்கு. வந்துடுறேன்டா. டேய் டாஸ்லாம் போட்டாச்சுடா. ஏசப்பாவை தாட்டிட்டு வந்துடுறேன்டா. தாத்திட்டு வரியா? டேய் நீ மட்டும் வரல, நீ தேவன் கிட்ட போயிடுவ பார்த்துக்கோ. டேய் சரி வந்துடுறாரு. ஹலோ டே தருண் எங்கடா இருக்க? ஏசப்பா வீட்டில் இருக்காரா? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரலையாடா? வரேன்டா. சீக்கிரம் வாடா, பிடி சார் வேற பல்கா இருக்காரு, அடிச்சா பரலாக போயிடுவேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்கடா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன்னு. சத்தியமா? சரி வா, இதான் வந்ததுக்கு அப்புறம் தான் போவோம். ஐயோ இவங்க சொல்றது வேற சீக்கிரட்டா இருக்கு. சரி பேட்டு பால் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கடா. பேட்டு பால் மேல சத்தியமா? நீ வந்தனே தான் போவோம். சரியா? சீக்கிரம் வா. எந்திரிங்க ஏசப்பா, நான் உங்களை ஒரு டைம் சிலுவையில் மட்டும் அரைஞ்சிடுறேன். ஏசப்பா நான் விளையாட போயிட்டு வந்துடுறேன். ஏசப்பா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் வரக்கு ஆயத்தமாக இருக்கார். ஏசப்பாவை விலக்கி விடாமல் நீங்கள்லாம் வந்து ஏற்றுக்கணும். நான் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். நீங்கள்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அடுத்து பிரைமரி டான்ஸ். ஃபஸ்ட்டு சாங் முடிச்சுட்டு டான்ஸ். பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். கபடி 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 ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லு கருத்தை நீயும் கேளு. கபடி கபடி ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லு கருத்தை நீயும் கேளு. கையை பிடிக்கணும், காலை பிடிக்கணும், எல்லாம் கோட்டை தாண்டாம நீ ஆடணும். கையை தொடணும், காலை தொடணும், எல்லாம் கோட்டை தாண்டாம நீ ஆடணும். தனியால ஆட நினைச்ச தோல்வி நிச்சயம், ஐக்கியமா ஆடுனத வெற்றி கிடைச்சிடும். தனியால ஆட நினைச்ச தோல்வி நிச்சயம், ஐக்கியமா ஆடுனத வெற்றி நிச்சயம். கபடி 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 ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லு கருத்தை நீயும் கேளு. ஆலயம் செல்லு, ஐக்கியம் கொள்ளு, ஆண்டவரின் அன்பு காட்டி ஆயத்தமாகு. ஆலயம் செல்லு, ஐக்கியம் கொள்ளு, ஆண்டவரின் அன்பு காட்டி ஆயத்தமாகு. தனியாக பரலோகம் செல்லாகாது, ஐக்கியமா பரலோகம் சென்றிடுவோமே. தனியாக பரலோகம் செல்லாகாது, ஐக்கியமா பரலோகம் சென்றிடுவோமே. கபடி 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 ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்ல கருத்தை நீயும் கேளு. கபடி கபடி ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லு கருத்தை நீயும் கேளு. அழகாக பாடிய பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கை தட்டிடுவோமா? அடுத்து இவங்களுடைய டான்ஸ் என்னத்தை செஞ்சாலும். என்னத்த செஞ்சாலும் இந்த பாவத்தை நம்மால அழிக்க முடியுமா? தன்னையே தந்தாரே இயேசு சிலுவையில மன்னிப்பு தந்தாரே.
இந்த உண்மையை நாமும் அறிய வேணும் தம்பி தங்கையே. இந்த உண்மையை உலகம் அறிய வேணும் தம்பி தங்கையே. இந்த மன்னிப்பை நீயும் அடைய வேணும் தம்பி தங்கையே. இதை ஏத்துக்க நீயும் ஆயத்தமா தம்பி தங்கையே. என்னத்த செஞ்சாலும் இந்த பாவத்தை நம்மால அழிக்க முடியுமா? தன்னையே தந்தாரே இயேசு சிலுவையில மன்னிப்பு தந்தாரே. இயேசு சிலுவையில மன்னிப்பு தந்தாரே. நல்லா உற்சாகத்தோட கைதட்டுங்களே, சவுண்டா. நானே நல்ல மேய்ப்பன், மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை குடிக்கிறார். யோவான் 10:11. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை காண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 2 ராஜாக்கள் 20:5. கர்த்தரின் மைப்பிரியா இருக்க நான் தலச்செடியன். சங்கீதம் 23:1. கர்த்தரின் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27:1. அருமையாக பண்ண நம்ம பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொருத்தர் பழத்தமாக கை தட்டி கொடுத்துடலாமா? அந்த டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து கை தட்டல் கொடுத்துடலாமா? அழகாக வசனங்களை சொல்லிக் கொடுத்த ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம மத்தியில் ஜூனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து கொய்னோனியா பாட்டுக்கு சாங் பாட போகிறாங்க. கொய்னோடியா 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 கொய்னோடியா. காட்டுக்குள்ளதான் கூட்டமாக வாழுகிற எங்களுக்கு ஒற்றுமையதான் வெற்றிகளை கொடுக்குது எங்களுக்கு. காட்டுக்குள்ளதான் கூட்டமாக வாழுகிற எங்களுக்கு ஒற்றுமையதான் வெற்றிகளை கொடுக்குது எங்களுக்கு. கொய்னோடியா 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 கொய்னோடியா. வேலைக்கு போனாலுமே வேலைக்கு தான் போனாலுமே ஒன்றாக செல்லுகிறோமே, நன்றாக வாழுகிறோமே, இயேசுவையை ஏற்றுக்கொண்டோமே, ஐக்கியத்தை கற்றுக்கொண்டோமே. ஆமா, கொய்னோடியா 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 கொய்னோடியா. நல்லா சத்தமா. அடுத்து டான்ஸ். தயாரே தயாரே டான்ஸ். காற்றும் வேகம விசையிலே தையாரே, கடலும் பொங்கி எழும்பிடவே தையாரே.
காற்றும் வேகமாய் வீசையிலே கடலும் பொங்கி எழும்பிடவே சீடரும் பயந்து நடுங்கிடவே இயேசு அமைதல் தந்தாரே. சீடரும் பயந்து நடுங்கிடவே இயேசு அமைதல் தந்தாரே. ஐயாரே தையர தையர தையாரே, ஐயாரே தையர தையர தையாரே. பயப்படும் வேலை வந்தாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் இயேசு நம்மோடு உண்டு, அவர் நம்மை காப்பாரே. பயப்படும் வேலை வந்தாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் இயேசு நம்மோடு உண்டு, அவர் கைவிட மாட்டாரே. ஐயாரே தையர தையர தையாரே, ஐயாரே தையர தையர தையாரே, ஐயாரே தையர தையர தையாரே, ஐயாரே தையர தையர தையாரே. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்து வைப்பார். சங்கீதம் 27:10. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். சங்கீதம் 27:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. ஆயத்தமா, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரர் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 24:44. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம் பாவங்களே மன்னிக்கிறார். சங்கீதம் 24:3. அருமையாக நடனங்கள் ஆடி பாடல்கள் பாடி வசனங்கள் சொன்னிய நம்மளோட ஜூனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இப்பொழுது இந்த விபிஎஸ் 6 நாள் நடந்ததிலோட டைரக்டர் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறோம். விபிஎஸ் 2026 ஆயத்தமா என்ற தலைப்பின் கீழ் 28/4/2026 துவங்கப்பட்டது. அதன் தொடக்கமாக 27/4/2026 மாலை அன்று ஆசிரியர் கூடுகை நடைபெற்றன. அதில் ஆயர் ஐயா பிரவீன் அவர்களும் செயலாளர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களும் சண்டே கிளாஸ் சூப்பர்டென்ட் ஃப்ளோரா அம்மா அவர்களும் கலந்து கொண்டனர். முதல் நாள் காலை ஆயர் ரெவரண்ட் பிரவீன் ஜெபதாஸ் அவர்கள் தொடக்க ஜெபம் செய்து விபிஎஸ் 2025 துவக்கி வைத்தார். நாள் 1 ஆயத்தமா என்ற தலைப்பில் பாடல் வசனம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மதியம் 2 மணி அளவில் விபிஎஸ் நாள் 2 தொடங்கி மன்னிப்பதற்கு ஆயத்தமா, மன்னிப்பை பெற ஆயத்தமா என்ற தலைப்பில் நாடகம், மிஷனரி கதைகள், வசனங்கள் மூலமாய் கற்பிக்கப்பட்டன. நாள் 3 வண்ணங்களின் தினமாக கொண்டாடி குழந்தைகளுக்கு வண்ணங்கள் போல மகிழ்ச்சியாகவும் மனமிசைந்து ஐக்கியமாக வாழ கற்பிக்கப்பட்டன. நாள் 4 அன்று நாடகம், வசனம், பாடல் மூலமாக குழந்தைகளுக்கு மீட்பின் பலனையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் மிஷனரி ஸ்டோரி, பைபிள் ஸ்டோரி மூலமாய் பகிர பெற்றனர். நாள் 5 குழந்தைகளுக்கு கடவுளின் படைப்பை பற்றியும் மகத்துவத்தை அறியவும் அதன் நன்மைகளை பேணி காப்பதும் நமது கடமை என்று கற்பிக்கும் விதமாக கிரீன் டே கொண்டாடப்பட்டது. குழந்தைகளின் தனித்திறன்களை காட்ட குழுவாக கிரீன் டே ஆக்டிவிட்டி நடைபெற்று அதில் ஆசிரியர்களும் குழந்தைகளும் தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர். இயேசுவின் இனிமையான அன்பை பற்றி கூறவும் அதை பகிரவும் சாக்லேட் டேவும் கொண்டாடப்பட்டது. மற்றும் குழந்தைகள் இவ்வளவு நாள் கற்றுக்கொண்டதை மதிப்பீடு செய்யும் விதமாக இன்ஸ்பெக்ஷன் நடைபெற்றது. இதில் சிஎஸ்ஐ கொல்லங்கோவில் ஆயர் ஜஸ்டின் ஐயா அவர்களும் மற்றும் அவர் துணைவியார் அவர்களும் சிஎஸ்ஐ ஹோலி கிராஸ் சர்ச் வாலிபர் ஐக்கிய குழுவினர் தலைவர் அபிஷேக் அவர்களும் கலந்து கொண்டு கடந்த நாட்கள் கேள்விகள் மூலமாய் பதில் அளித்தனர். அனைத்து வகுப்புகளிலும் குழந்தைகள் கற்றுக்கொண்ட வசனங்களையும் பாடல்களையும் கதைகளையும் கேள்விகளுக்கு ஏற்றவாறு உற்சாகமாக பதில் அளித்தனர். பின்பு அனைத்து வகுப்புகளும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. இறுதி நாளாக 3/5/2026 இன்று குழந்தைகள் பாடல்களையும் நடனங்களையும் கலை நிகழ்ச்சி வாயிலாக நினையாத நாளிலே வரப்போகிற மனுஷகுமாரனுக்காக ஆயத்தப்படுத்தவும், மன்னிப்பதற்கு ஆயத்தமாகவும், மீட்பு பெற ஆயத்தமாகவும், மெய் பாதுகாப்புக்கு ஆயத்தமாகவும், முன்னேறி இசைந்து வாழ ஆயத்தமாகவும், சாட்சி பகிர்ந்து மன்னவரை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டார்கள். நன்றி.
நமது சிறுவர் பணித்துறையின் இயக்குனர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது சபையின் சார்பாக வருக வருக என்று மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. அடுத்ததாக மிடிலர்ஸ் சாங். மிடிலர்ஸ் முகம் பார்க்கும் கண்ணாடி தினம் பார்க்கும் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி தினம் பார்க்கும் கண்ணாடி நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவோம். நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவோம். அது சிரிக்க அது சிரிக்கும், நீ முறைக்க அது முறைக்கும். வேதவசனம் கண்ணாடி உன் பாவங்களை உணர்த்தும் கண்ணாடி. வேதவசனம் கண்ணாடி உன் பாவத்தை உணர்த்தும் கண்ணாடி. ஜெபித்து பாவங்களை அறிக்கையிடு, உலகை ஜெயித்து பரலோகம் சென்று விடு. ஜெபித்து பாவங்களை அறிக்கையிடு, உலகை ஜெயித்து பரலோகம் சென்று விடு. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அழகாக பாடல் பாடிய மிடிலர் குழந்தைகளுக்கு நன்றிகள். எல்லா பலத்த கரகோஷங்கள் எழுப்பலாம். அடுத்து மிடிலர் டான்ஸ் கொயினோனியா. மிடிலர் டான்ஸ். காட்டுக்குள்ளதா கூட்டமாக வாழுகிற எங்களுக்கு ஒற்றுமையே தான் வெற்றிகளை கொடுக்குது எங்களுக்கு. காட்டுக்குள்ளதா கூட்டமாக வாழுகிற எங்களுக்கு ஒற்றுமையே தான் வெற்றிகளை கொடுக்குது எங்களுக்கு. கொயினோ நீயா கொயினோ நீயா கொயினோ நீயா கொயினோ நீயா. வேறிடத்துக்கு போனாலுமே வேலைக்குத்தான் போனாலுமே ஒன்றாக செல்லுகிறோமே, நன்றாக வாழுகிறோமே. இயேசுவையே ஏற்றுக்கொண்டோமே, ஐக்கியத்தை கற்றுக்கொண்டோமே. ஆமா கொயினோ நீயா கொயினோ நீயா கொயினோ நீயா கொயினோ நீயா.
உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றினேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏசாயா 42:22. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உடது கபட்டு விசனைப்புக்குள் விலக்கி காத்துக்கொள். சமாதானத்தை தேடி அதை தொடங்கிக்கொள். சங்கீதம் 34:13-14. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்பட்டு நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். சங்கீதம் 24:1-2 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சியாஸ்தனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். சங்கீதம் 24:1-2. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீரென்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவை வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சங்கீதம் 104:27-28. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27:1. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. அழகாக நடனமாடி பாட்டு பாடி வசனம் கூறிய மிடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நன்றி. பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் நன்றி. அடுத்ததாக டீன் சாங். தையாரே தையர் தையர் தையாரே, தையாரே தையர் தையர் தையாரே, காற்றும் வேகம வீசையிலே தையாரே, கடலும் பொங்கி எழும்பிடவே தையாரே, காற்றும் வேகமா வீசையிலே கடலும் பொங்கி எழும்பிடவே, சீடரும் பயந்து நடுங்கிடவே இயேசு அமைதல் தந்தாரே, சீடரும் பயந்து நடுங்கிடவே இயேசு அமைதல் தந்தாரே. தையாரே தைய தையர தையாரே, தையாரே தையர தையர தையாரே, பயப்படும் வேளை வந்தாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் இயேசு நம்மோடு உண்டு, அவர் நம்மை காப்பாரே. பயப்படும் வேளை வந்தாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் இயேசு நம்மோடு உண்டு, அவர் கைவிட மாட்டாரே. தையாரே தையர தையர தையாரே, தையாரே தையர தையர தையாரே. கைத்தட்ட கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடு சும்மா கிடைக்குமா? சும்மா கிடைக்குமா? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? பாடுபடும் விவசாயி வயல உழுது வித விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து பாடுபடும் விவசாயி வயல உழுது வித விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து கதிரறுக்காம
கிடைக்குமா சாப்பாடு சும்மா கிடைக்குமா சும்மா கிடைச்சதா ரட்சிப்பு சும்மா கிடைச்சதா சும்மா கிடைச்சதா ரட்சிப்பு சும்மா கிடைச்சதா கல்வாரி சிலுவையில இயேசு சாமி பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உயிரோட எழும்பினால கல்வாரி சிலுவையில இயேசு சாமி பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உயிரோட எழுந்ததால ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க இலவசந்தாங்க ரட்சிப்பு இலவசந்தாங்க ஆட ஆமாங்க இலவசந்தாங்க ரட்சிப்பு இலவசந்தாங்க மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தா கிடைக்குமே மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தா கிடைக்குமே ரட்சிப்பு சொந்தமாகவே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:11-12-13. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியாவது துருவாவது அவர்களை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்காது. மத்தேயு 6:19-20-21. கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. எப்படி இருந்துச்சு அக்காங்களுடைய டான்ஸ்? நல்லா இருந்துச்சா? இந்த பாட்டு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச சாங் தானே ஐயா? இந்த பாட்டு தாங்க ஐயா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே பிடிச்ச சாங். இந்த பாட்டு போட்டாலே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸே எல்லாரும் சேர்ந்து ஆடக்கூடிய சாங் தான் இந்த சாங். எப்படி ஆடினாங்க அக்காங்கெல்லாம்? சூப்பராக இருந்துச்சா? அப்போ நல்லா கைதட்டுங்க எல்லாரும் சத்தமா. அடுத்து சீனியருடைய சாங். சீனியர் சுத்தம் ரீல்ஸ் பார்க்கும் தம்பியே, புதுசு புதுசா தினசா ஷாப்பிங் செய்யும் தங்கையே, ரீல சுத்தம் ரீல்ஸ் பார்க்கும் தம்பியே, புதுசு புதுசா தினசா ஷாப்பிங் செய்யும் தங்கையே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே அது தெரியுமா? நினையா நேரம் மேசு வருவாரே மிக சீக்கிரமா, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே அது தெரியுமா? நினையா நேரம் மேசு வருவாரே மிக சீக்கிரமாய். Come on everybody, are you ready? பரலோகம் போகலாமா ஜெயகீதம் பாடி. Come on everybody, are you ready? பரலோகம் போகலாமா ஜெயகீதம் பாடி. பரலோகமா நரகமா, choose the best சீக்கிரமா, பாவத்தின் பலனா ஆக்கினையா, பரிசுத்தமான ஆராதனையா, முடிவும் கையில முழுகாத பாவத்தை வென்றுவாணி வெளிச்சத்தை பிள்ளை. Come on everybody, are you ready? பரலோகம் போகலாமா ஜெயகீதம் பாடி. Come on everybody, are you ready? பரலோகம் போகலாமா ஜெயகீதம் பாடி. அடுத்து டான்ஸ். தில்லேலோ 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 தில்லேலோ
வாழ்க்கை நீயும் வாழ வாரியா தம்பி விசுவாசம் உலகை வெல்லும் நீ அறிவாயா விசுவாச வாழ்க்கை நீயும் வாழ வாரியா தம்பி விசுவாசம் உலகை வெல்லும் நீ அறிவாயா விசுவாச வாழ்க்கை நீயும் வாழ வாரியா எதிரி நம்மை சூழ்ந்தாலும் பதறும் நிலை வந்தாலும் எதிரி நம்மை சூழ்ந்தாலும் பதறும் நிலை வந்தாலும் இயேசு நம்ம கூட உண்டு கலங்கிட வேண்டாம் நண்பர் விட்டு போனாலும் உறவு மறந்து சென்றாலும் தாய் போல தேற்றும் இயேசு கைவிட மாட்டார் இயேசு சாமி போல யார் உண்டு அவரை நம்புவோக்கு வாழ்வுண்டு இயேசு சாமி போல யார் உண்டு அவரை நம்புவோக்கு வாழ்வுண்டு தில்லேலோ 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 தில்லேலோ. ஆயத்தமா நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். மத்தேயு 24:44. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. முன்னே நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறவில்லை, இப்பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுள்ளோம். 2 பேதுரு 1:2. நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவான் அதனால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 24:44. ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெளியே போல் நாடி புதையல் போல் தேடுவாயாகில் கர்த்தருக்கு பயப்படுதல் நீ இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் என்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:3-6. சங்கீதம் 23. கர்த்தன் மேய்ப்பரால் நாள் தாட்சியரேன், அவர் என்னை பொணுகிலிருந்து மேய்த்து அம்மா தண்ணிக்கு விழுகிறார். அவர் ஆத்மையை தேர்த்து நீடிப்பாக நடத்துகிறார். நான் மரநிலையில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என் தேவரை கூட இருக்க மோது கோலம் ஒரு தரையும் என்னை தோற்றும். சத்திற்கு முன்பாக நீ ஒரு பந்தயத்தை பற்றி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் எழுமி வருகிறது. நான் ஜீவனா நாளெல்லாம் நன்மையும் கருவி என்னை தொடரும். கர்த்தரை வீட்டில் நிறுத்தம் நிறுத்திருப்பேன். ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 2 பேதுரு 3:18. பாட்டு பாடி டான்ஸ். உன் தேசத்தில் சிறுமையும் செழுமையுமான உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். உபாகமம் 15:11. அழகாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வசனம் சொன்ன சீனியர்களுக்கு பலத்த கரகோஷங்கள் எழுப்பிடலாமா? நாங்கள் சீனியர்ஸ் தானே, சும்மாவா பாட்டு மட்டுமா பாடுவோம், டான்ஸ் மட்டுமா ஆடுவோம், ஸ்கிட்டுமே போடுவோன்ட்டு ஒரு சீனியர்ஸோடைய ஒரு ஸ்கிட். இல்லை, அது என் குழந்தை. நேற்று நைட்டு நீ தூங்கும் போது அந்த குழந்தைய கொண்டுட்டு என் குழந்தைய மாற்றி வச்சுட்டு உன் குழந்தை நாடகம் ஆடுறியா? நீ தான் மாற்றி வச்சுட்டு. அது என் குழந்தை தான். இது என் குழந்தை. என் குழந்தை. சரி வா, ராஜாட்ட போய் கேட்கலாம். சரி வா. வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, அது ஏன் குழந்தைங்க ஐயா. ஐயா இல்லை, அது என் குழந்தை. நேற்று நைட் அவ தூங்கும் போது அவ குழந்தைய கொன்னுட்டா. தாயினி நீங்களே ஒத்துக்கங்க. ஐயா இல்லை, இது என் குழந்தை தான். ஐயா இல்லைங்க ஐயா, அது ஏன் குழந்தை. நேற்று நைட் அவ தூங்கும் போது அவ குழந்தைய கொன்னுட்டு. சரி இருங்க, நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். தம்பி, அந்த அருவாளை எடுத்துட்டு வாப்பா. இந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துடலாம். சரிங்களா? சரிங்க ஐயா. ஐயா ஐயா வேணாம், அந்த குழந்தை அவகிட்டயே இருக்கட்டும். அவகிட்ட இருந்து நல்லதா இருந்தா நல்லதுதான். இங்கே பாருங்க, இதுதான் உண்மையான தாய். இப்போ உண்மையான தாய் தான் இது வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ பொய்யான தாய். சரிங்களா? இது உண்மையான தாய். எடுத்தாரு. சாலமோன் ராஜா பற்றி ஒரு சின்ன ஸ்கிட்டை போட்ட சீனியர்ஸ்க்கு பாடல் பாடியதும் டான்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு நல்ல கைத்தட்டல கொடுத்துடலாமா?
அடுத்ததாக இவங்கெல்லாம் இல்லைனாலும் இந்த விபிஎஸ் வந்து நடந்திருக்காது. அது நம்மளுடைய டீச்சர்ஸ். ஸோ இப்பளுடைய டீச்சர்ஸோட ஸ்பெஷல் சாங் இருக்குது. நம்முடைய ஆசிரியர்களுக்கு பலத்த கரகோஷங்கள் எழுப்பிடலாமா? நாங்கள் பாட மட்டும் செய்ய மாட்டோங்க, நாங்கள் தாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆடவும் சொல்லி கொடுத்தோம். நாங்களே குழந்தைகளாக மாறி விபிஎஸ்க்கு ஆடணும் அப்படின்னு சூப்பராக இப்போ நடனம் ஆட போகிறாங்க நம்மளுடைய ஆசிரியர்கள். பலத்த கரகோஷங்களை கொடுத்துடலாமா? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? சும்மா கிடைக்குமா? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? பாடுபடும் விவசாயி வயது உழுது வித விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து பாடுபடும் விவசாயி வயது உழுது வித விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து கதிரறுக்காம சும்மா கிடைக்குமா? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? சும்மா கிடைச்சதா? சும்மா கிடைச்சதா? ரட்சிப்பு சும்மா கிடைச்சதா? கல்வாரி சிலுவையில இயேசு சாமி பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உயிரோட எழுந்ததால. கல்வாரி சிலுவையில இயேசு சாமி பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உயிரோட எழுந்ததால. ரட்சிப்பு கிடைச்சதுங்க, ரட்சிப்பு கிடைச்சதுங்க,
ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க இலவசம் தாங்க ரட்சிப்பு இலவசம் தாங்க ஆமாங்க இலவசம் தாங்க ரட்சிப்பு இலவசம் தாங்க மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தா கிடைக்குமே மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தா கிடைக்குமே ரட்சிப்பு சொந்தமாகவே. மிக அழகாக ஆடின நம்ம ஆசிரியர்களுக்கு இன்னொரு முறை பலத்த கரகோஷங்களை கொடுத்துடலாமா? நீங்கள்லாம் விபிஎஸ் குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சிங்க. நீங்கள்லாம் கடைசி நாளில் பார்க்க வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் விபிஎஸ்லேருந்து தான் வந்திருப்பேங்க. உங்களையும் அப்படியே சும்மா அடிச்சிடுவோமா? எல்லாத்துக்கும் இந்த விவசாய பாட்டு பிடிச்சதா? ஸோ எல்லாரும் ஒரு ஆட்டம் போட்டுட்டு விவசாயத்தோடு நினச்சி நம்மளோட ரட்சிப்பு அவர் கொடுக்கறத நினச்சி எல்லாரும் எந்திரிச்சு நின்று உற்சாகமாக ஆடிட்டு இந்த விழாவை நிறைவு செஞ்சிடலாம். ஓகேவா? எல்லாரும் நிற்கலாமா? எல்லாரும் முடிச்சவங்க எந்திரிச்சுக்கலாம். முடிச்சவங்க ரெடி? நம்ம எல்லாருமே ஆர் யூ ரெடி? சவுண்டா ஆர் யூ ரெடி? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? சும்மா கிடைக்குமா? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? பாடுபடும் விவசாயி வயல உழுது வித விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து பாடுபடும் விவசாயி வயல உழுது வித விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து கதிரறுக்காம சும்மா கிடைக்குமா? சாப்பாடு சும்மா கிடைக்குமா? சும்மா கிடைச்சதா? சும்மா கிடைச்சதா? ரட்சிப்பு சும்மா கிடைச்சதா? கல்வாரி சிலுவையில இயேசு சாமி பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உயிரோட எழுந்தனால. கல்வாரி சிலுவையில இயேசு சாமி பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உயிரோட எழுந்ததால ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க ரட்சிப்பு கிடைச்சதுங்க. இலவசம் தாங்க ரட்சிப்பு இலவசம் தாங்க ஆமாங்க இலவசம் தாங்க ரட்சிப்பு இலவசம் தாங்க மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தா கிடைக்குமே மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தா கிடைக்குமே ரட்சிப்பு சொந்தமாகவே. நேயர் விருப்பம் ஒன்ஸ் மோர். இதே பாட்டு. காட்டுக்குள்ளதான் கூட்டமாக வாழுகிற எங்களுக்கு ஒற்றுமையே தான் வெற்றிகளை கொடுக்குது எங்களுக்கு. காட்டுக்குள்ளதான் கூட்டமாக வாழுகிற எங்களுக்கு ஒற்றுமையே தான் வெற்றிகளை கொடுக்குது எங்களுக்கு. கொய்லோ நீயா கொய்லோ நீயா கொய்லோ நீயா கொய்லோ நீயா. வேறிடத்துக்கு போனாலுமே வேலைக்குத்தான்
போனாலுமே ஒன்றாக செல்லுகிறோமே, நன்றாக வாழுகிறோமே, இயேசுவையே ஏற்றுக்கொண்டோமே, ஐக்கியத்தை கற்றுக்கொண்டோமே. ஆமா, ஒயிலோ நீயா, ஒயிலோ நீயா, ஒயிலோ நீயா, ஒயிலோ நீயா. சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? நாங்கள் போகிறோங்க ஐயா சிவகிரிக்கு என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் நினைத்தவர்கள் நான் அப்பொழுதுதான் பார்க்கிறேன் இவர்களை. நான் சிவகிரிக்கு போகிறேன். நாங்கள் சரி நம்ம ஓப்பனில் எல்லாம் கேட்டோம், அவங்க இயக்குனராக வர்றாங்க, நம்ம அவங்களை என்ன அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது நான் என்ன பண்ணிட்டேன், சிவகிரி ஆலயத்திற்கு போட்டாச்சு. எல்லா சர்ச்சும் முடிச்சதுக்கப்புறம் டேவிட் அண்ணன் இருந்தாங்க, கிளரன் ஃப்ளோராக்காம இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், அக்கா உங்களுக்கு ஓகேவா 3 பெண்கள் இருக்கிறார் என்று சொன்னபோது அக்காவும் அண்ணாவும் சொன்னாங்க, கடவுள் யாரை இந்த ஆண்டு வர வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களே நீங்கள் போட்டு விடுங்க என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று போட்டு விட்டு உங்கள்கிட்ட நாங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்பொழுது தான் நான் வந்தேன். கடந்த 1 வார காலமாக பல்வேறு விதமான ஊழியத்து நிமித்தமாக வர முடியாத ஒரு சூழல். நான் இன்ஸ்பிரேஷனுக்கு வரலான்னு பார்த்தேன், லவ் ஃபீஸ்ட்டுக்கு வரலான்னு பார்த்தேன், அல்லது எப்படியாச்சும் இடையில வந்துட்டு போகலான்னு பார்த்தேன், எப்படியாவது நிறைவு விழாவுக்காவது வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் வந்தபோது உட்கார்ந்த போது ஆயர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன கேட்டேன். ஐயா சொன்னார், இந்த ஆண்டு மிக நிறைவாக நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக கடவுள் இந்த 3 இயக்குனர்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி நமது திருச்சபையினுடைய ஆயர் ஐயா அவர்கள் நான் இடத்துல சொன்னார்கள். உண்மையாகவே நாங்கள் திருச்சபையினுடைய ஆயர்கள், செயலர், பொருளர் அனைவரின் சார்பாக, சிறார் பணித்துறையின் சார்பாக இயக்குனர்களை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். கடவுள் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நல்ல விடுமுறை வேதாகம் பள்ளியை நேரம் கருதி நேரடியாக சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது திருச்சபையினுடைய ஆயர் திரு பிரவீன் ஜெபதாஸ் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும், கமிட்டி அங்கத்தினருக்கும், குறிப்பாக இந்த ஞாயிறு பள்ளியினுடைய பொறுப்பாளரும் இந்த விடுமுறை வேதாம் பள்ளியினுடைய பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய திருமதி கிளரன் ஃப்ளோரா அக்கா அவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறார் பணித்துறையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நானும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.